அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 7. பாய்ரோ கடன்களை அடைத்தல். நாங்கள் ஸ்டைல்ஸில் நடந்த விசாரணையிலிருந்து வெளியே வந்ததும் உடனடியாக என் கைகளை சிறு அழுத்தம் தந்து பிடித்து ஓர் ஓரமாக இழுத்தான் பாய்ரோ. இதற்கான அவனுடைய காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஸ்காட்லாந்து அதிகாரிகள் வெளியே வரட்டும் என காத்திருந்தான். சில நொடிகளில் அவர்கள் வெளியே வந்தார்கள். பாய்ரோ தாமதிக்காது அவனாய் வலிய முன் சென்று இருவரில் சற்றே குள்ளமாய் இருந்தவரிடம் பேச்சினை துவக்கினான். இன்ஸ்பெக்டர் ஜேப், நீங்கள் ஒருவேளை என்னை மறந்துட்டீங்களோன்னு நினைக்கிறேன். அது எப்படி பாய்ரோ மறக்க முடியும்? பீரிட்டார் ஜேப். அவரோடு வந்தவர் பக்கமாய் திரும்பிக் கொண்டார். நான் அடிக்கடி பாய்ரோ என்பவரை பற்றி குறிப்பிட்டது நினைவிருக்கா? 1904 நானும் இவரும் சேர்ந்து உழைத்தோம். கள்ள கையெழுத்து குறித்து ஒரு கொலை வழக்கு. அது பிரேஸில் ஓடிட்டான் அவன். அதெல்லாம் எங்களுடைய பொன்னான நாட்கள். பிறகு அந்த பிரவுன் லண்டனின் 1ஆம் நம்பர் கேடி, ரவுடி, கொலைக்காரன் எல்லாம். அத்தனை போலீஸ்காரங்க மின்னியும் பிடிச்சு திரியவன் இந்த பிரவுன். திணறி தத்தளிச்சு போனோம். பிறகு அவனை ஒரு குக்கிராமத்தின் கை கெட்டாத மூலையில் மடக்கினோம். இதற்கெல்லாம் திருமிகு பாய்ரோ செய்த சாதுர்த்தியமான உதவிகளுக்கு எத்தனை வந்தனங்கள் வேணும்னாலும் தரலாம். இத்தகைய நட்பு ரீதியான நினைவுகள் முடிந்ததும் நான் வட்டத்துக்குள் அழைக்கப்பட்டு துப்பறியும் இன்ஸ்பெக்டருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். இதற்கு பதிலாக அவருடன் வந்திருப்பவரை இன்ஸ்பெக்டரின் அலுவலக சூப்பரிண்டென்டென்ட் திரு சாம்சன் என்று அறிமுகப்படுத்தினார். இருவரும் இங்கே என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் கேட்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என ஆரம்பித்தான் பாய்ரோ. உனக்கு தெரியாதா என்று கேட்பது போல கண்ணடித்த ஜேப் அவசியமே இல்லை என்றார். பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தெளிவான வழக்கு என கருத்து தந்தார். ஆனால் இதற்கு பாய்ரோ கவலையாய் பதில் தந்தான். இந்த கருத்தில் உங்ககிட்ட இருந்து நான் மாறுபடுறேன். அட என்னப்பா நீங்க? முதல் முறையா உதடு திறந்தார் சாம்சன். பளிர்னு அடிக்கும் சூரிய வெளிச்சம் போல வழக்கு முழுசா பிரகாசமா தெளிவாகுது. அந்த ஆள் கையும் களவுமா பிடிபட்டிருக்கான். இப்படியும் ஒரு முட்டாள் இருப்பானா என்பதுதான் என்னை பிரமிக்க வைத்திருக்கும் விஷயம். ஆனால் ஜேப் பாய்ரோ மிக்க கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார். கொஞ்சம் பொறு சாம்சன் என்று சிறு புன்னகையோடு குறிப்பிட்டார் ஜேப். நானும் திருமிகு பாய்ரோவும் பல தடவை இதுக்கு முன்னால் சந்திச்சிருக்கோம். இவருடைய தீர்ப்பை தவிர வேறு யாரோடையதையும் நான் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்றுக்க மாட்டேன். அவருக்குள்ளே ரகசியமா என்னவோ தெரிஞ்சு வச்சிருக்கார் என்பது என் கணிப்பு. எனது இந்த கணிப்பு தப்பு கிடையாது, அப்படித்தானே பாய்ரோ? பாய்ரோ சிரித்தார். நான் சில சிரமமான முடிவுகளுக்கு வந்திருக்கேன். ஆமாம். சாம்சன் இன்னமும் நம்பிக்கையற்றவராகவே தெரிந்தார். ஆனால் ஜேப் கொஞ்சம் கவனி என்று விட்டு பாய்ரோ பற்றி தனது பரிசீலனையை தொடர்ந்து கொண்டிருந்தார். இதுவரைக்கும் இவ்வழக்கை நாம வெளியிலிருந்துதான் பார்த்திருக்கோம். இது போன்ற வழக்குகளில் ஸ்காட்லாந்து போலீஸ் துறைக்கு நேரும் துரதிர்ஷ்டம் இதுதான். கொலையாளி வெளியே எங்கேயோ இருக்க நாம தேடிக்கிட்டே இருப்போம். விசாரணை முடிஞ்சும் கூட சம்பவ ஸ்தலத்துல ஆரம்பத்திலிருந்தே இருந்துவிட்டால் அதன் அனுகூலங்களே அலாதிதான். இந்த இடத்தில்தான் பாய்ரோ போன்றவர்கள் நம்மை விடா ஏகாம முன்னேறுறாங்க. பாய்ரோ ஆரம்பிச்ச கட்டத்திலிருந்தே அங்கேயே இருக்கார். சின்னதா ஏதாவது துப்பினை கண்டெடுத்திருப்பார். மரண விசாரணையின் சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது நீங்களும் நானும் இங்கிருப்பது எவ்வளவு நிஜமோ அத்தனை நிஜம் திரு ஆல்ஃபிரட் அவருடைய மனைவியை கொலை செய்திருப்பது. ஆனால் இதுக்கு எதிராக திரு பாய்ரோ தவிர வேறு யாராவது கருத்து சொல்லியிருந்தால் கேலி கூத்தாகியிருப்பேன். ஆல்ஃபிரட்டால் மனமறிய செய்யப்பட்டுள்ள கொலை அப்படின்னு தீர்ப்பினை எழுதாம இந்த நீதிமன்றம் ஏன் பூசி மெழுகி விட்டுடுச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்கத்தினர்கள் எல்லோரும் ஒன்னா சேர்ந்து இப்படிதான் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. இந்த நீதிபதி தான் இழுக்கிறார்னு தோணுது.
நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆல்ஃப்ரட்டை கைது பண்ண வாரண்டோட வந்திருக்கிறது போல தோணுது என ஆலோசித்தான் பைரோ. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், வறட்சியாக சொன்னார் ஜேப். பைரோ அவரையே சிந்தனையாய் பார்த்தார். திரு ஜேப், நான் ரொம்ப பரபரப்பாக இருக்கேன் தெரியுமா? அவர் கைதாகி விடக்கூடாது என்பதில். இதற்கு சாம்சனின் முகத்தில் எதிர்மறையான போர்வை தோன்றி விலகியது. ஜேப் பைரோவை கோமாளியை பார்ப்பது போல பார்த்தார். திரு பைரோ, இப்படி ஏன் சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆழமாக போய் விளக்க முடியுமா? நீங்கள் ஸ்தலத்திலேயே இருந்திருக்கீங்க. முடிவெடுப்பதில் எவ்வித தவறும் செய்திடக்கூடாது என்பதில் ஸ்காட்லாண்ட் எப்போதுமே ஸ்திரமாக இருக்குது. பைரோ சற்றே கவலையாய் தலையசைத்தான். மிக சரியா, இதையே தான் நானும் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒன்று சொல்ல முடியும். உங்களுடைய வாரண்டை உபயோகப்படுத்துங்க, ஆல்ஃப்ரட்டை கைது செய்யுங்க. ஆனால் அது உங்களுக்கு எந்த நற்பெயரையும் பெற்று தந்திராது. அவருக்கு எதிராக நீங்கள் எடுக்கும் இந்த நடவடிக்கை உடனடியாக தள்ளுபடியாயிடும். ஆமாம், இதுதான் நடக்கும் என அதிகாரமாய் தனது விரல்களை சொடுக்கி நின்றான் அவன். ஜேப்பின் முகம் கவலை கொண்டது. சாம்சனோ சந்தேகம் துணிக்க சப்பு கொட்டினார். ஆச்சரியத்தால் அறையப்பட்ட நானோ குருடும் செவிடுமாய் ஆனேன். பைரோவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று மட்டும் தான் என்னால் அப்போதைக்கு முடிவு கட்ட முடிந்தது. வெளியில் எடுத்த கைக்குட்டையால் நெற்றிப்பரலை துடைத்து விட்டபடி, நான் உங்களுடைய வார்த்தையை ஒதுக்கிவிட மாட்டேன் பைரோ என்றார் ஜேப். உங்கள் வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுகிறேன். ஆனால் எனக்கு மேலதிகாரிங்க இருக்காங்களே, இப்படி எப்படிடா சொல்கிறேன்னு என்ன உலுக்கி எடுப்பாங்களே. மேற்கொண்டு நடவடிக்கைக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளக்கங்கள் தரக்கூடாதா? பைரோ இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டவனாய் தோன்றியது. முடியும் என்றான் இறுதியில். இப்போதே சொல்வதற்கு எனக்கு சம்மதம் இல்லைதான். ஆனாலும் நிலைமை என்னை உந்துது. இப்போதைக்கு இருவரும் விளக்காமல் எனக்கு நானே ஒரு இருட்டறையில் அமர்ந்து வழக்கினை அணுகதான் விரும்புகிறேன். ஆமாம், திரு ஆல்ஃப்ரட் கைது செய்யப்படக்கூடாது. இது எனக்கு நானே செய்து கொண்டுள்ள சத்தியம். இதோ இங்கே உட்கார்ந்திருக்கும் என் நண்பன் ஏஸ்டிங்ஸுக்கும் இது தெரியும். ஜேப், இப்போ நீங்கள் உடனடியாக ஸ்டைல்ஸ் போகிறீங்களா? இன்னும் அரை மணி நேரத்தில் நீதிபதியும் டாக்டரையும் முதல்ல சந்திக்க போகிறோம். சரி, கிளம்பும்போது என்னையும் கூப்பிடுங்க. இதோ இந்த வழியில் கடைசி வீட்டில் இருக்கேன். நானும் வரேன். அங்கே ஸ்டைல்ஸில் திரு ஆல்ஃப்ரட் தருவார். அப்படி அவர் மறுத்தார்னா இதை தான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்களுக்கு அத்தனை நிரூபணங்களையும் தரேன். அவருக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் கொஞ்சம் நேரம் கூட தாக்கு பிடிக்காது என்பதற்கு உங்களுக்கு முழு திருப்தி ஏற்படுத்தும் அளவுக்கு சாட்சிகளை நான் தரேன். சவால். சவாலே. ஜேப்பும் சந்தோஷமாய் ஒப்புக்கொண்டார். உங்களுக்கு நான் சார்ந்த ஸ்காட்லாந்து துறை சார்பாக பன்மடங்கு கடமைப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு சாதகமாக என்னால் ஒரு சின்னஞ்சிறு துப்பினை கூட பார்க்க முடியல. இதுதான் நிஜம். ஆனால் நீங்கள் ஒரு சாதுர்த்தியம் அதிகம் நிறைந்த துப்பறியும் மேதை. இந்த வகையில் அதிசயமானவர், ஆச்சரியமானவர். எனவே காத்திருக்கேன். இரு துப்பறியும் துறையினரும் கிளம்பினர். நம்பிக்கையற்ற இருக்க முகத்துடன் தான் போனார்கள் அவர்கள். இப்போ சொல்லு ஹேஸ்டிங்ஸ், நான் மேற்கொண்ட ஒரு வார்த்தை பேசுவதற்குள் அவசரமாய் என் பக்கமாய் திரும்பினான் பைரோ. நீ என்னடா நினைக்கிற? சில எதிர்பாராத தருணங்களை நான் அந்த மரண விசாரணையின் போது எதிர்கொண்டேன். எதுவுமே பேசாம அந்த அளவுக்கு அழிச்சாட்டியம் பண்ணுவார்னு நான் துளி கூட எதிர்பார்க்கல. ஆல்ஃப்ரட்டை சொல்றேன், நிச்சயமா இது ஒரு கோழைத்தனமா மனோதிடம் இல்லாத நடவடிக்கை. கோழைத்தனமான என்னும் விளக்கத்தை தவிர இதுக்கு வேறு விளக்கங்கள் இருக்கு. நான் குறிப்பிட்டேன். வழக்கு அவருக்கு எதிராக ஸ்திரமா இருந்தா அவரால் எப்படி எதிர்த்து வாதாட முடியும்? அமைதியை ஒத்துக்கிறதை தவிர. ஏன் மறுக்க 1000 புத்திசாலித்தனமான வழிகள் இல்லையா என்ன என கத்தினான் பைரோ. இதோ பாரு, இந்த கொலையை நான் செஞ்சேன்னு எடுத்துப்போம்.
அதை மறைக்க என்னால் 7 பாராட்டுதற்குரிய கற்பனை கதைகளை உருவாக்க முடியும் ஆல்ஃப்ரெட். கல்லா நின்றுக்கிட்டு மறுக்கிறத விட அற்புதமாக ஒப்புக்கொள்ளும்படியா இருக்கும் இவை. நாங்கள் அவனது ஜாகைக்குள் நுழைந்திருந்தோம். இப்பொழுது வழக்கப்பட்டிருந்த படிகளில் மலவெளவென ஏறினோம். பாய்ரோதான் தொடர்ந்தான். விஷயத்தை இப்போ நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு ஆராய்வோம். யாரோ ஒருவன் பேச்சுக்கு எடுத்துப்போம். அவனுடைய மனைவிக்கு விஷம் வைக்க முன்வரான். அவனுடைய புத்தி சாமர்த்தியம் உலகம் அறிஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆக அவனுக்கு சாதுரியம் நிறைய இருக்கு. அவனை முழு முட்டாளா நினைக்கக்கூடாது. சரி, எப்படி முடிக்கிறான்? தைரியமா கிராமத்தில் உள்ள மருந்து கிடங்குக்கு போறான். அபத்தமான கதை என்று நிரூபிக்க வல்ல ஒரு நாய் கதையை அங்கே முழுக்கமாய் சொல்லி அவனுடைய சொந்த பெயரிலே ஸ்ட்ரிச்னைன் வாங்குறான். அந்த விஷத்தை வாங்கிய அன்றிரவே அவன் பிரயோகிக்கல. மனைவியோட மிருகத்தனமா ஒரு வாக்குவாதம் நடக்கும் நாள் வரைக்கும் காத்திருக்கான். அப்பொழுது தானே வீட்டிலுள்ள அனைவரும் சந்தேகமும் இயற்கையாக அவன் மீது குவியும். தன்னை காத்துக்கொள்ள எவ்வித ஏற்பாடும் அவன் செஞ்சுக்கல. தான் வேறிடத்தில் இருந்தது போன்ற நிழல் கதையெல்லாம் அவன் ஏற்படுத்திக்கல. விஷயம் கசிஞ்சதும் மருந்து கிடங்கிலிருந்து ஒருத்தன் நிச்சயம் முன்வந்து உண்மைகளை உடைப்பான் என்பதும் அவருக்கு தெரியும். பொறு ஹேஸ்டிங்ஸ், எந்த முட்டாளும் இப்படி பண்ண மாட்டான் என்றும், தூக்கில் கயிறில் தொங்கும் தற்கொலையை செய்து கொள்ள நினைக்கும் புத்தி பேதலித்தவன் தான் இப்படி செய்வான் என்றும் ப்ளீஸ் வாதாடாதே. இப்படி கேட்க நினைத்த நான் அமைதியானேன். ஆனாலும் பாய்ரோ இன்னும் கூட எனக்கு இதுக்கெல்லாம் எந்தவித காரணமும் எனக்கும் தான் ஹேஸ்டிங்ஸ். நான் சொல்கிறேனே, இது எனக்கும் புதிராக இருக்கு. எனக்கு ஹெர்குல் பாய்ரோக்கு அவர் குற்றமற்றவர் என்று நீ நம்பினால் அவரே போய் ஸ்ட்ரிச்னைன் வாங்கியிருப்பதை நீ எப்படி கையாள போற? இது ரொம்ப சுலபண்டா. அவர் அதை வாங்கலை. ஆனால் திரு மேஸ் இவரை அடையாளம் காட்டுறார். கண்ணை திற. திரு ஆல்ஃப்ரெட் போலவே தாடி வைத்திருந்த ஒருவர்தான் மேஸ் பார்த்திருக்கான். ஆல்ஃப்ரெட் போலவே கண்ணாடி, அவரை போலவே பார்ப்போரின் கவனத்தை கவரவல்ல ஒரு வகையான உடை, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இப்படி முகமும் உடலும் மறைக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதனை மேஸால் பிரத்யேகமாக அடையாளம் காண முடியுதுடா. அதுவும் அந்த மேஸ் வேலைக்கு சேர்ந்து 2 வாரம்தான் முழுசாக ஆகுது. திருமதி எமிலியோ இதுவரை இன்னொரு மருந்து கிடங்குல தான் தொடர்பில் இருந்திருக்காங்க. இத்தனை உண்மைகள் உள்ளே இருக்கு ஹேஸ்டிங்ஸ். அப்படின்னா நீ நினைப்பது? நண்பா, நான் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து 2 விஷயங்களை உனக்கு நினைவில் இருக்கா? இப்போதைக்கு முதலாவதை விட்டுடு. அந்த 2வது, விதவிதமாக தோற்றம் தரும் வித்தியாசமான உடைகளை ஆல்ஃப்ரெட் அணிவது, கண்ணங்கரு தாடி வச்சிருப்பது, கண்ணாடி உபயோகிப்பது ஆகிய உண்மைகள் நான் சொன்னேன். மிக சரி. இப்போ ஒரு கேள்வி. யாரோ ஒருவன் ஜான் மாதிரியோ அல்ல லாரன்ஸ் மாதிரியோ தோற்றம் தர முயற்சி செய்கிறாங்கன்னு வச்சுப்போம். இது சுலபமா? இல்லை என்றேன் நான் சிறு சிந்தனையோடு. ஒரு சிறந்த நடிகனால் ஏன் அது சுலபமாக இருக்காது என இடை புகந்து கொண்டான் அவன். நான் சொல்லட்டுமா நண்பா? ஏன்னா அவங்க 2 பேருமே மழுங்க சவரம் செய்யும் கேசுங்க. பலபலன்னு வெளிச்சம் நிறைந்த உலகில் இவங்களைப் போல வேஷம் காட்டணும்னா நடிப்பின் சிகரத்தை தொட்ட நடிகன் ஒருத்தன் தேவைப்படுவான். மேலும் முக ஒற்றுமை கொஞ்சமாவது இருக்கணும். இதெல்லாம் ஆல்ஃப்ரெட் போல தோற்றம் தேவையே இல்லை. அவருடைய உடை அலங்காரம், கண்களை மறைக்கும் கண்ணாடி, இதெல்லாம் அவருடைய தோற்றத்துக்கே உரிதான அடையாளங்கள். கேளு, கொலைகாரனுடைய முதல் திட்டம் என்னவா இருக்கும்? சந்தேகத்தை அவனிடமிருந்து இன்னொரு இடத்துக்கு திருப்பி விடுவது. அப்படிதானே? இதை அவன் எந்த அளவுக்கு முழுமையாக செய்ய முடியும்? வேறு யார் மீதாவது சந்தேகத்தை திருப்பிவிட்டு விடுவதால். சரியா? இதுக்கு அவனுடைய கைகளில் ஒரு மனிதன் தயாராக இருக்கான்.
ஆல்ஃபிரட் தான் குற்றவாளின்னு எல்லோருக்கும் ஏற்கனவே முடிவோடு இருப்பது ஓர் அனுகூலம். அவர் மீது உடனடியாக சந்தேகம் திரும்பிவிடும் என்பது எழுதப்படாத சட்டம். ஆனால் இதை நிரூபித்து நிலைநாட்ட ஒரு திடமான தெளிவான நிரூபணம் அவசியம். அவரே போய் விஷம் வாங்கியதா சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த வழக்கில் ஆல்ஃபிரட் மாதிரி உடம்பு முழுக்க மறைத்து வாழும் வினோத குற்றம் கையில் இருக்கும்போது இதை செய்யறதுல என்ன கஷ்டம் இருந்து விட முடியும்? முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோ. இந்த மேஸ் பைய திரு ஆல்ஃபிரட் கூட பேசினதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆல்ஃபிரட் மாதிரியே உடை, கண்ணாடி, தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து நின்னா அவன் ஆல்ஃபிரட்டா இல்லாமல் இருக்கலாம் என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? இருக்கலாம் என்றேன் நான். பாயிரோ விளக்கும் சாமர்த்தியத்துக்கு முன்னால் அடிபணிந்து, நீ சொல்கிறபடி தான் நடந்திருக்கு என்றாலும் திங்கட்கிழமை சாயங்காலம் எங்கே இருந்து தொலைஞ்சாருன்னு விளக்க இந்த மனுஷன் ஏன் வாய் திறக்கவே இல்லை? அதானே, ஏன் சொல்லலை என்றபடி அமைதியானான் அவன். ஒருவேளை கைது பண்ணியிருந்தா நிலைமையின் தீவிரம் உணர்ந்து பேசியிருக்கலாம். ஓ, கைது வரைக்கும் வார்த்தை நான் விரும்பலை. என்ன மாதிரியான ஓர் இக்கட்டில் நின்றுக்கிட்டு இருக்கார் என்னும் நிலைமையில் தீவிரத்தை முதல்ல அவருக்கு நான் உணர்த்தணும். அவருடைய அமைதிக்கு பின்னால அசிங்கமான ஏதோ ஒரு காரணம்தான் இருக்கு. அவருடைய மனைவியை கொல்லல என்று நான் வாதாடினாலும் கூட அவர் ஒரு பொறுக்கி வகை. கொலை இல்லாமல் மறைத்து வைக்க வேண்டிய அத்தியாவசியமும் உள்ள வேறு ஏதாவது குற்றமாக கூட இருக்கலாம். அது என்னவா இருக்கும் என நான் மெதுவாய் கேட்டுக்கொண்டேன். உன்னால் யூகிக்க முடியல என்றான் பாயிரோ சின்னதாய் சிரித்தபடி. இல்லை, உன்னால? ஓ, பின்ன கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு சிறு சந்தேகம் இருந்து வந்தது. அது சரியே என முடிவாயிடுச்சு. நீ அதை என்னிடம் சொல்லவே இல்லையே. நான் எதிர்த்து வருத்தமாய் சொன்னேன். பாயிரோ அவன் இரு கைகளையும் மன்னிப்பு கோரும் பானையில் விரித்தான். மன்னித்துவிடு நண்பா என்று என்னை நோக்கி உண்மையாய் சொன்னவன் கேட்டான். இப்போ சொல்லு, அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு இப்போ உனக்கு தெரியுதா? இருக்கலாம் என்றேன் நான் சிறு சந்தேகமாய். என்னை வைத்த கண் வாங்காமல் கவனித்து கொண்டிருந்த பாயிரோ நீண்ட பெருமூச்சு விட்டான். வாடா, பேச்சை மாற்ற எத்தனைத்து சொன்னான். திரு ஆல்ஃபிரட்டை விடு. மற்றபடி நடந்த விசாரணையின் சாட்சிகள் பற்றி உனக்குள்ள என்னென்ன தோன்றின? எல்லாம் நான் நினச்ச மாதிரி தான் இருந்தது. ஒட்டாமல் தனித்து நிற்கிற மாதிரி ஒரு சாட்சியும் உனக்கு தோணலையா? இதற்கு என் நினைவுகள் மேரி தந்த சாட்சிகளுக்கு சென்றன. ஆனால் அதை மறைத்து விட்டேனே. எனவே அவனே ஆரம்பித்து வைத்தான். லாரன்ஸோட வாக்குமூலத்தையே எடுத்துக்கோமே. நிம்மதியானேன். தொடர்ந்தேன். ஓ, லாரன்ஸ் இல்லையே. இதில் அசாதாரணமாக எனக்கு ஒன்றும் தெரியலையே. அவர் தான் எப்பயுமே நரம்பதிர்வு பேர் வழியாச்சே. அவர் சொன்னாரே, அவங்க அம்மா குடிச்சிக்கிட்டு வந்த டானிக்கில் தெரியாத்தனமாக அவங்களுக்கு விஷம் ஏறி இருக்கலாம்னு. இது அந்நியமாக தெரியல? இல்லை, எனக்கு அப்படி தெரியல. மருத்துவர்களே இது முட்டாள்தனமான பேச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாயிரோ, ஒரு சராசரி மனிதன் தருகிற இயற்கையான ஆலோசனை தானே இது. ஆனால் திரு லாரன்ஸ் ஒரு சராசரி மனிதன் கிடையாதே. அவர் ஒரு மருத்துவத்துறைக்கு படிக்க ஆரம்பித்தவர். இது நீயே என்கிட்ட சொன்னது. ஆமாம், உண்மைதான். நான் இதை பற்றி நினைக்கவே இல்லை. நான் உண்மையில் துணுக்குற்று போனேன். இது விசித்திரம்தான். பாயிரோ ஒப்புக்கொண்டான். ஆரம்பத்திலிருந்தே இவரது நடத்தை ஒட்டும் ஒட்டாமலும் தனித்தே இருக்கு. வீட்டில் இருக்கும் எல்லோரையும் விட இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஸ்ட்ரிச்னைர் விஷம் உள்ளே போயிருந்தா உருகவல்ல அறிகுறிகளை அடையாளம் காண முடியும். இப்படியிருந்தும் குடும்பத்தில் இருப்பவர்களில் இவர் ஒருவர் மட்டும்தான் அம்மா இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கணும் என்னும் கருத்தை திரும்ப திரும்ப தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது விசித்திரம். ஹேஸ்டிங்ஸ், இதையே திரு ஜான் சொன்னால் நான் புரிஞ்சுப்பேன், சந்தேகப்பட மாட்டேன். அவருக்கு எவ்வித மருத்துவ அறிவும் கிடையாது. ஆகவே இயற்கையாக வரும் கருத்துன்னு உணரலாம். ஆனால் இந்த லாரன்ஸ்
இன்னைக்கு பாரு, அதே கருத்தை வலிய வந்து முன்வைக்கிறார். இதில் நாம் நிறைய சிந்திக்க இடம் இருக்கு நண்பா. ரொம்ப குழம்புது. நானும் ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் மேரி, அவனே தொடர்ந்தான். தெரிஞ்ச எல்லாத்தையும் கொட்டாததில் இது இன்னொன்று. அவங்களுடைய மனோபாவம் பற்றி நீ என்ன முடிவுக்கு வர? என்ன முடிவு பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அவங்க திரு ஆல்ஃப்ரட்டை மூடி பாதுகாப்பாங்கன்னு நம்பவே முடியல. இருந்தாலும் நடந்ததெல்லாம் அப்படிதான் இருக்கு. இதையே பிரதிபலித்து தலையசைத்தான் பாயிரோ. ஆமாம், பைத்தியகாரத்தனமாக இருக்கு. அவங்க வெளியே சொல்ல மறுத்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம். தனிப்பட்ட உரையாடல் என்பதையும் மீறி அவங்க எல்லாத்தையும் முழுக்க கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க தான் குற்றவாளி பட்டியலில் கடைசியில் வருவாங்க. அப்படி ஒரு பலம். ரொம்ப சரிடா. அவங்களுடைய சாட்சி ஒரு விஷயத்தை எனக்கு காட்டியிருக்கு. நான் ஒரு தவறு செய்திருக்கேன், இதுதான் அது, நானிதான் சரி. அவங்க சொன்ன மாதிரி தகராறு ரொம்ப முன்னாடி 4 மணிக்கே நடக்கலை. நான் பாயிரோவை ஆர்வமாக பார்த்தேன். இதையே கராராய் அவன் பிடித்து கொண்டிருப்பதற்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. இன்னொரு அசாதாரணமான விஷயம் இன்றைய விசாரணையின் போது வெளியே வந்தது என தொடர்ந்து கொண்டிருந்தான் பாயிரோ. இப்போ டாக்டர் பௌரிஸ் விடியற் காலையிலே முழு அலங்காரத்தையும் தயாராக செய்துக்கிட்டு அவர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தார்? நம்முடைய புத்திசாலி டாக்டர் பௌரிஸ் மீது நான் என்னுடைய கண்களை சற்று ஆழமாகவே பதித்து வைக்கணும் என்று கடிந்து கொள்வது போல சொன்ன நான், வஞ்ச புகழ்ச்சி பாணியில் சாட்சிகளிடம் இன்னும் ஏதாவது குற்றங்குறை பாக்கியிருக்கா என்றேன். புரிந்து கொள்ள மறுக்கிறாயே என்ற வருத்தத்தோடு, நண்பா என்று குறிப்பிட்டான் அவன். ஹேஸ்டிங்ஸ், உன்கிட்ட முழு உண்மைகளும் சொல்லப்படவில்லை அப்படின்னு நீ உணரும்போது நிறைய பார். முடிஞ்சா கொஞ்சம் வெளியே பார். இப்போ இன்றைய விசாரணையை எடுத்துப்போம். நான் கிரகிச்சது தப்பா இல்லாத பட்சத்தில் ஒருத்தர் அல்லது அதிகபட்சம் 2 பேர் எவ்வித ஒளிவு மறைவின்றி உண்மையை பேசினாங்க. ஓ பாயிரோ, நிச்சயமா லாரன்ஸையும் மேரியும் இதில் நான் சேர்க்க மாட்டேன். ஆனால் ஜான் இருக்காரு, எவிலியன் ஹோவர்ட் இருக்கு. அவங்க நிச்சயமா உண்மையை தானே பேசினாங்க. இவங்க 2 பேருமா? என்னருமே ஹேஸ்டிங்ஸ். ஒருத்தருக்கு நான் போடுறேன், ஆனால் 2வது நபருக்கு? அவனது பதில் எனக்கு அதிர்வை தந்தது. ஹோவர்ட்டின் சாட்சியம் அது முக்கியத்துவம் இல்லாதாக இருந்த போதிலும் கபடமற்று நேருக்கு நேராய் ஒளிவு மறைவே இல்லாது மிக உண்மையாய் எவ்வகையிலும் எனக்குள் சந்தேகம் உண்டு பண்ணும் வகையில் அமையாது இருந்தது. ஆயினும் பாயிரோவின் அதிநுட்ப புத்தி கூர்மைக்கு முன்னால் அவன் சொல்வதையே ஒப்புக்கொள்ளாதது வேறென்ன செய்ய? நீ அப்படிதான் நினைக்கிறியே கேட்டேன் நான். ஹோவர்ட் வெளிப்படையா உண்மையே இருப்பவராதான் எனக்கு எப்பவுமே தெரியும், எப்பவுமே. பாயிரோ என்னை ஒரு தினுசான பொருளாக பார்த்தான். எதுவோ பேசதான் முனைந்தான், ஆனால் கட்டுப்படுத்தி கொண்டு விட்டான். செல்வி சிந்தியா கூட என்று தொடர்ந்த நான், அவகிட்டையும் எவ்விதமான பொய்மையும் எனக்கு தட்டுப்படலை. இல்லைதான், ஆனால் எந்த சப்தமும் கேட்கலன்னு அவ சொல்றது மிக அநியாயமா இருக்கு ஹேஸ்டிங்ஸ். கதவை ஒட்டி தூங்கிட்டு இருந்திருக்கா, ஆனால் திருமதி மேரி தளத்தின் மறுபுறத்தில் இருக்கிறாங்க. அவங்க மேஜை திரும்பி விழுந்த ஓசையை துல்லியமாக கேட்டிருக்காங்க. இவ சின்னவ, கவலை கிடையாது, உலகம் மறந்து தூங்கலாம். நாம் அப்படிதான், அவ மிக சிறப்பாக தூங்குறவ. பாயிரோ இதை சொன்ன பாவத்தை நான் விரும்பவில்லை. ஆனால் மேலே பேச விடாது. அப்பொழுது ஒரு கூரிய தட்டும் ஒலி எங்கள் இருவருடைய செவிகளை அடைந்தது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தோம். வெளியே 2 துப்பறியும் அதிகாரிகளும் காத்து கொண்டிருப்பது தெரிந்தது. பாயிரோ அவனது தொப்பியை கைப்பற்றி எடுத்துக்கொண்டான். மேசையை முறுக்காய் ஒரு முறை முறுக்கி விட்டு கொண்டான். தோள்பட்டை பகுதியிலே ஓரிரு முறை தூசி தட்டி கொண்டான். பின் தொடருமாறு ஜாடை காட்டிக்கொண்டு படியிறங்கினான். அங்கே 2 அதிகாரிகளுடனும் இணைந்து கொண்டு ஸ்டைல்ஸுக்கு பறந்தோம். துப்பறியும் அதிகாரிகளின் வருகை சிறு அதிர்வினை ஸ்டைல்ஸில் உண்டு பண்ணியது. குறிப்பாக ஜானிடம். விசாரணை முடிவில் தீர்ப்பாய் சொல்லப்பட்ட வாசகங்கள் அவரிடம் சிறு இளைப்பாறலை உண்டு பண்ணியிருந்தது.
ஆயினும் வீட்டில் போலீஸ் அதிகாரிகளின் நடமாட்டம் மறுபடியும் அவர் வயிற்றில் புலிகரைச்சலை ஏற்படுத்தியது. பாய்ரோவும் ஜேப்பும் வழி நெடுக குறைந்த ஒலியில் எதையோ பேசிக்கொண்டே வந்தனர். இதன் விளைவாக ஜேப் தான் ஸ்டைல்ஸில் வெளியாட்கள் தவிர ஏனைய அனைவரும் வரவேற்பறையில் கூட வேண்டும் என்னும் வேண்டுகோளை முன்வைத்தார். என்னால் இதன் முக்கியத்துவத்தை உணர முடிந்தது. எல்லாம் இந்த பாய்ரோ ஜம்பம் அடித்து கொள்ள செய்ய சொன்ன ஏற்பாடாய் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் நம்பிக்கையற்றே இருந்தேன். இந்த பாய்ரோ திரு ஆல்ஃபிரட் குற்றமற்றவர் என்பதை முன்வைக்க அற்புதமான காரணங்களை வைத்திருக்கலாம். ஆனால் இது நின்று கொண்டிருக்கும் சாம்சன் போன்ற ஆட்கள் அதை நம்ப வேண்டுமானால் பாய்ரோ சந்தேகம் துளியும் ஏற்படாத சாட்சியங்களை முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். பாய்ரோவால் அப்படிப்பட்ட சாட்சிகளை தர முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகமே. நாங்கள் எல்லோரும் வரவேற்பறையில் கூடி நின்ற உடனேயே கதவினை தள்ளி சாத்தினார் ஜேப். பாய்ரோ பவ்யமாய் அனைவருக்கும் இருக்கைகளை சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார். ஸ்காட்லாந்து அதிகாரிகள் இருவரும் தான் அனைவரும் சாட்சி பொருட்களாகியிருந்தார்கள். இப்படி கூடி நிற்கும் போதுதான் நடந்துள்ளது பொய்யல்ல, ஒரு கோர உண்மை என்னும் புரிதலே வீரியமாய் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட காட்சிகளை படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இங்கு நாங்களே பாத்திரங்களாக நடிக்கிறோம். நாளை இங்கிலாந்தின் அனைத்து செய்தித்தாள்களிலும் கொட்டை எழுத்துக்களில் செய்திகள் அச்சாகிவிடும். இனி தடுப்பதற்கில்லை. மர்மமான கொலை. ஸ்டைல்ஸில் பெரும் பணக்காரி விஷம் வைத்து கொல்லப்பட்டார். ஸ்டைல்ஸின் புகைப்படங்கள் இருக்கும். விசாரணை முடிந்து வெளியே வரும் குடும்பத்தினர்கள் என்ற குறிப்போடு படங்கள் இருக்கும். பாய்ரோ பேச ஆரம்பித்தான். அனைவரும் வந்திருக்கும் அதிகாரிகள் ஆரம்பிக்காமல் பாய்ரோ பேச ஆரம்பித்ததை கேட்டு சிறு ஆச்சரியம் கொண்டனர். அன்பு நண்பர்களே என்ற பாய்ரோ ஏதோ ஒரு உரை நிகழ்த்தப் போகிறவன் போல பவ்யமாய் குனிந்து வணக்கமும் செலுத்தினான். ஒரு முக்கிய காரணமாக தான் உங்களை எல்லோரையும் ஒன்றாக சேர்ந்து இங்கே வர சொன்னேன். அந்த காரணம் திரு ஆல்ஃபிரட் சார்ந்தது. இவனுக்கு மிக அருகில்தான் ஆல்ஃபிரட் உட்கார்ந்திருந்தார். அவரவர் அறியாமலேயே அனைவரும் தங்களது நாற்காலிகளை அவரிடமிருந்து சற்று தள்ளி இழுத்து போட்டு கொண்டிருந்தனர். தற்சமயம் பாய்ரோ அவருடைய பெயரை சொன்னதும் சிறு துள்ளலை அவர் காட்டினார். திரு ஆல்ஃபிரட் அழைத்தான் பாய்ரோ. அவரை நேருக்கு நேராய் பார்த்தான். ஒரு கரும் நிழல் ஸ்டைல்ஸின் இந்த மாளிகையின் மேலே படிந்துள்ளது. கொலைக்காரனின் நிழல். வருத்தம் தோய்ந்து தனது தலையை அசைத்து ஏற்றுக்கொண்டார் ஆல்ஃபிரட். என் அருமை மனைவி என முணுமுணுத்தார். என் அருமை எமிலி, துரதிர்ஷ்டசாலி எமிலி, இது கொடூரம், கொடுமை. நடந்துள்ள சம்பவம் உங்கள் பக்கமாய் திரும்பி எத்தனை மோசமா சூழ்ந்துள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்பது எனக்கு சந்தேகமாகவே உள்ளது என்றான் பாய்ரோ. இதை புரிந்து கொண்டவராய் ஆல்ஃபிரட் தோன்றாததால், திரு ஆல்ஃபிரட், நீங்கள் தப்பிப்பே அற்ற ஓர் அபாயத்தின் இக்கட்டில் அகப்பட்டுள்ளீர்கள் என்று குறிப்பிட்டான். இரு துப்பறியும் அதிகாரிகளும் அமைதியிழந்து சஞ்சலம் அடைந்தனர். சாம்சன், நீங்கள் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு எதிரான சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பாய்ரோ, இப்போதாவது புரிகின்றதா திரு ஆல்ஃபிரட் என்றான். இல்லை, நீங்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க? விஷயம் என்னன்னா என்று வெளிப்படையாக ஆல்ஃபிரட் அளவுக்கு இறங்கி வந்த பாய்ரோ, உங்க மனைவிக்கு நீங்க தான் விஷம் வச்சிங்கன்னு சந்தேகப்படுறாங்க என்றார். பாய்ரோ பட்டவர்த்தனமா அறிவிப்பில் அனைவரிடமும் ஒரு மூச்சடைப்பு உண்டாகி மறைந்தது. அடக்கடவுளே! கதறியபடி எழுந்தார் ஆல்ஃபிரட். என்னை ஒரு பிசாசுத்தனமான கற்பனை. நானா என்னருமை எமிலிக்கு விஷம் கலந்தவன்? ஆல்ஃபிரட்டை நெருக்கமாய் கவனித்த பாய்ரோ சொன்னான். விசாரணையின் போது நீங்க தந்த அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத சாட்சியம் உருவாக்க வல்ல விளைவுகளை நீங்க இன்னும் உணரல திரு ஆல்ஃபிரட். நான் இப்போது தந்த முன்னுரைக்கு பிறகும் நீங்கள் திங்கள் மாலை 6 மணிக்கு எங்கே இருந்தீங்கன்னு சொல்லாம அதை நீங்க இன்னும் மறைச்சி வைக்க தான் போறீங்களா? ஒரு உருமலோடு தனது இருக்கையில் விழுந்து புதைந்த ஆல்ஃபிரட் தனது இரு கைகளுக்கும் முகத்தை புதைத்து கொண்டார். பாய்ரோ அவரை நெருங்கினான். அருகில் நின்றான். பேசுங்க, பயமுறுத்தும் குரலில் கத்தினான். சிறு முயற்சிக்கு பிறகு தனது முகத்தை கை புதையலிலிருந்து தூக்கினார். பிறகு மெதுவாக பிடிவாதமாகவும் மறுத்து தலையசைத்தார்.
ஏய்! பயமுறுத்தும் பாய்ரோவின் குரல் எகிரியது. நான் விக்கித்து போனேன். பேச மாட்டீங்க? மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரியான ஒரு பழியும் என் மீது சுமத்தும் அளவுக்கு ஒரு படுபாதகன் இருக்கான்னு என்னால் நம்ப முடியல. இது பேச்சை மாத்திர வித்தை. கேட்டதுக்கு பதில் மறுத்தார் ஸ்திரமா. பாய்ரோ தற்போது முடிவாய் துணிந்துவிட்ட ஒரு மனிதனின் முகபாவத்தில் தலையை அசைக்க காட்டினான். அப்படின்னா நான் உங்களுக்காக பேச வேண்டியிருக்கும். ஆல்ஃபிரட் மறுபடியும் துள்ளி எழுந்தார். நீங்க 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 எப்படி பேச முடியும்? எனக்காக என்ன பேச முடியும்? உங்களுக்கு அது அது பட்டென முறிந்தது அவரது வார்த்தைகள். அவரை விட்டுவிட்டு எங்கள் அனைவரு பக்கமும் திரும்பிக் கொண்டான் பாய்ரோ. குடும்ப அங்கத்தினர்களே, அதிகாரிகளே என்று மரியாதையாய் குறிப்பிட்டான். நான் பேச போறேன். கேளுங்க கவனமா. நான் ஹேர்குல் பாய்ரை உறுதியாக தெரிவிக்கிறேன். கடந்த திங்கட்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மருந்து கிடங்குக்கு சென்று ஸ்ட்ரிச்னைன் விஷயத்தை வாங்கி வந்த நபர் திரு ஆல்ஃபிரட் கிடையாது. அதே நாள், அதாவது கடந்த திங்கட்கிழமை மாலை அதே 6 மணிக்கு திரு ஆல்ஃபிரட் திருமதி ரமோலாவுக்கு துணையாக இருந்து பக்கத்திலிருந்த பண்ணைப்புறத்திலிருந்து அவரது வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறார். அன்று மாலை 6 மணிக்கு மேலும் அதற்கு பிறகும் இவங்க 2 பேரையும் ஒன்னா கண்ணால பார்த்து 5க்கும் மேற்பட்ட ஸ்திரமான சாட்சிகளை என்னால் நொடியில கொண்டு வந்து சமர்ப்பிக்க முடியும். திருமதி லமோலாவின் வீடு ஆபி பண்ணை என்னும் அந்த பண்ணைப்புறம், இவை இரண்டும் ஸ்டைல்ஸிலிருந்து குறைந்தபட்சம் 2.5 மைல்கள் தூரத்தில் இருப்பது நீங்க அறிந்ததே. ஆள்மாறாட்டம் என்பதற்கு இதுல கொஞ்சமும் இடமே கிடையாது.